புட்டு செய்யறதுக்கு புட்டு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். புட்டு மாவு அரைக்கணும்னா அது கொஞ்சம் ஊற வச்சு அரைக்கணும். இது பாருங்க, அரைச்சிட்டு வந்தா இந்த மாதிரி இருக்கும். கார அரிசி வந்து 1 கிலோ எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழல் காய்ச்சலா காய வச்சுட்டு அதை மிஷின்ல கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வைக்கணும். அரைச்சிட்டு வந்த அரிசியை வந்து நல்லா ஒரு ஆவி காட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா தேவைப்படுறப்பெல்லாம் புட்டு அவிச்சிக்கலாம். அதனால மொத்தமா அவிச்சு வச்சிடணும். இது வந்து நல்லா ஒரு 2 வாட்டி நம்ம அவிச்சிக்கலாம். நைட்டு ஒரு மேல ஆவி காட்டி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வெறும் புட்டு மாவு போட்டு இப்படி ஒரு நல்ல வெள்ளை துணியில போட்டு மூடி எடுத்து வச்சிடணும். இது ஒரு ஆவி இந்த மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே திறந்து காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சுட்டு நாளைக்கு மிச்ச பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்ப வேணா புட்டு வச்சுக்கலாம். நேற்று அவிச்சு வச்சிருந்தோம்ல அந்த மாவு இதோ இருக்கு. அதுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கரைச்சிக்கணும். கட்டி முட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். தண்ணியை லைட்டா இப்படி பிரிச்சு நல்லா கிளறிக்கணும். உதிரியா நல்லா இப்படி உதிரி ஆயிடுச்சுல. இப்போ ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கோம். அந்த 5 ஏலக்காயும் இதுல போட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே அடுப்புல வச்சு அழைச்சிட வேண்டியதான். வச்சிருக்க மாவை எப்படி எடுத்து உதிரியா வைங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா புட்டு ரெடி. இப்போ வெல்லம் போட்ட புட்டு வெந்துருச்சு. நீங்க பாருங்க, உதிரியா வருதுல. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆவியில வெந்த புட்டு. அது வெல்லம் போட்டு அவிச்சிருக்கேன். புட்டு சாதாரண ஆவி போனா இது வெல்லம் போட்டு அவிக்கிறதுனால அப்படியே சக்கரை இல்லாம சாப்பிடலாம். அதனால அப்படியே அவிச்சிருக்கு. அந்த புட்டு மேல அப்படி கொஞ்சம் தேங்காய் அப்படி பூ மாதிரி அப்படி தூவி விட்டு நீங்க சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வச்சிருக்கேன். தாளிக்கடை அப்படியே வெறுமனா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் எண்ணெய் இல்லாம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. புட்டுக்கு தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிடலாம்.